எல்லாம் வல்ல இறைவா, தாயே வேளாங்கண்ணி மாதா, இன்னைக்கு போல என்னைக்கும் உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும். நான் ஃபைனான்ஸ் பண்றேன் இந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடி பணம் கொட்டோன்னு கொட்டி இந்த சினிமா கம்பெனியும் என்னுடைய பணப்பெட்டியும் மேல மேல நிறையவும் எங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கவும் நீதான் அருள் புரியணும் தாயே. முதலாளி முதலாளி. ஆமென். என்னடா கோட்டையை காணோம் முதலாளி. கோட்டையை காணுமா? அங்க பாருங்க. கோட்டையை எடுத்துட்டு போன பரதேசிங்க நாளைக்கு வட்டிக்கு காசு வேணும்னா எங்கிட்ட தானே வந்து ஐயா அப்படின்னு கையை காலை பிடிச்சு விடுவானுங்க. அப்ப பேசிக்கிறானுங்களே. கழுத்து இருக்கிற வட்டியில வாங்குறீங்க. அதுல கடுப்பாயி போனவங்க அருப்புக்கோட்டை பைனான்ஸுக்கு பதிலா அருப்பு பைனான்ஸே போதும்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இங்க வா. அதனால அருப்புக்கோட்டை பைனான்ஸ் அருப்பு பைனான்ஸ் மாத்திட்டாங்களா? அநியாயமா வட்டி வாங்குறேன்னா நன்றி கெட்டவனே. நீ என்ன ஓசியில வேலை பாக்குற? வட்டி வாங்கலன்னா உனக்கு எப்படா சம்பளம் கொடுப்பேன்? முதல்ல கோட்டையை தேடி கண்டுபிடிச்சு ஓட்டுறா போடா. சரிங்க முதலாளி. வந்துட்டானு. ஐயா ஐயா, என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா? வெரி குட். அத வாங்க இவர் தயாரா இருக்காரு. ஆமா, இவர் தான் காயலாங்கடை கார்த்திகேயன், மொத்த வியாபாரி. கையோட கூட்டு வந்துட்டேன். நீங்க அந்த பொருளை மொத்தமா எடுத்துட்டு போயிடுவீங்களா இல்ல அக்குவேர் ஆண்டு வேற பிச்சு வித்துருவீங்களா? அது பொருளை பார்த்தா முதலாளி சொல்ல முடியும். பொருளை பாருங்க, நான் காட்டுறேன். எங்கடா அந்த சுந்தரா டிராவல்? ஹாப்பி பர்த்டே டு யூ அன்புள்ள சுந்தர மாமா. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள். நீங்க ஒரு முருக பக்தர். அதனாலதான் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயிலுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க மாமா. மாமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? காக்கா பீ. சரி, காக்கா மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க, சந்தோஷம். என்ன மாமா அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. சரி, எது கொடுத்தாலும் ஓகே. நான் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் அப்ப இருந்து பாக்குறேன். பஸ் லொட்டு லொட்டு தட்டிட்டு வர யாரா நீ? இந்த ஆள் யாரு? எது நான் யாரா? இந்த பஸ்ஸோட ஓனர். அவரோட ஃப்ரெண்டுங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சி மகன். அவர் வந்து என் மச்சான், நான் மாப்பிள. பேரு அழகன். சுருக்கமா அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நக்கலா சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பஸ் என்னுடைய ஓனர் திட்டு வாருங்கல்ல. இப்போ இந்த வண்டிக்கு நான் தான்டா ஓனர். எது? உன் முதலாளி இருக்கானே முதலாளி, அவன் இந்த வண்டி என்கிட்ட வச்சு துட்டு வாங்கியிருக்கான்டா. துட்டு அத கொடுக்க வக்கில்லாததுனாலதான் இந்த வண்டியை நான் இந்த ஆளுக்கு விற்க போறேன். ஐயா, முதலாளிக்கு முதலாளி. என் முதலாளி வந்தவன உங்க பணத்தை கொடுத்துருவாரு முதலாளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முதலாளி. எங்கடா அவன் முதலாளி? என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. உன் முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுறேன். யார்கிட்ட பேச? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது ஏ கோபி. எஸ். பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்துனாலும் மூஞ்சில ஏறிடா. எவ்வளவு பேசுறாங்க? பஸ்ஸ தட்டி தட்டி பாக்குறாங்க. அழகா அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல. ரொம்ப ஓவராவுல பேசுறாங்க. சார், லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்து ஓசி டீ வேறையாக்கும். கோபி, நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடிட்ட விற்க போறானா. அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுற? சும்மா இருப்பா. கோபி, பணத்தை கொடுப்பா. முதலாளி, நான் பணம் கொடுக்க கொஞ்ச நாள் தானே லேட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த அழகான பஸ்ஸை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு தான். எங்க அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே நினைவு சின்னம் இந்த பஸ் மட்டும் தான். சாரி கோபி, தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டேன், தப்பு தான்பா. பணத்தை கொடு. காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல கூட. எடுத்துக்கிட்டு அவசரப்படுறீங்க.
சரி. அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல சாரி. சண்டாளா. டேய், அந்த வெத்து பேக வச்சுட்டா நான் 10 வாட்டி சாரி கேட்க வச்ச ஒண்ணு வண்டி ஏறா. சரி சார். முதலாளி, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. நான் பசி பட்டினிமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். மாப்பிள்ள சொன்னாங்க வேணாம், அவசரப்படாத. ஜவுளி காட்டு. உள்ள நாய் பூ வச்சிருக்காயா? ஐயோ, என்ன அவசரப்படாத. தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது. இந்தாங்க புடிங்க. தங்க டமா தூண்டு இருக்கு, கயிறு உழவு பெருது இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சார், தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோம். 1000 தான் சொன்னாலும் பணத்தை கொடுக்காம வண்டி எடுக்க விட மாட்டேன். ஐயோ ஐயோ அம்மா, வணக்கம் சார். எதுக்கு வண்டியை குறுக்கால் நிக்க வச்சு? நீங்க வண்டி எடுத்தாதாண்டா ஏன் வண்டியை நான் எடுக்க முடியும்? இல்லங்க, பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. அது வந்து இந்த பாரியா, உன் சண்டை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல வண்டி எடுங்க. என் வண்டியை நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். சார், அதான் பெரியவர் சொல்றாருல, கேட்கணும்ல. என்ன சார் நீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி சார், உங்களுக்காக விடுறேன். லாஸ்ட் வார்னிங். அதை கொடு. தங்கம். தம்மா துண்டு தங்கம். மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர்? ஷூர். பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன். சார், பிப்ரவரி 30 தருமா சார்? பிப்ரவரி 30. பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. யோ, அதான் கோயிலுக்கு முன்னால் நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றாங்க. கொடுத்துருவானுங்க. கொடுத்து தொலையா. போய் தொலைங்கியா. ஐயோ, வணக்கம் சார். சரி சார், பாத்தீங்களா? இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. அப்பா, ஜனவரி பிப்ரவரி போலாம். ரைட். பிப்ரவரியில எதிரா 30. பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். மச்சான், அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா அப்படின்னு கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது ஸ்டேரிங் டா, ஸ்டேரிங். ஏய், எங்க அப்பா போட்டோ கொன்னே போடுவேன். அது கேரளா ராஜ்ல சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய், ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போனா விட்டுருவா உன்னைய? ஏய், யோ, ஆட்டோல ஓடுறியா? ஓடிட்டியா? கால தூக்கியா, கால தூக்கியா? ஏய், 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 அம்மா. எங்க போயிட்டான் இவன்? ஐயோ, சிக்னல் விழுந்துருச்சே. ஏய் அழகா, வேட்டுக்குள்ள ஓடுறியா? வேட்டுக்குள்ள. எலியா இது? எலியா? எலியாவது புலியா? போயாங்க. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ, என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ, இருங்க சார். அழகா.
ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து போயிருச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலியை கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன், குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். ஏய், நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடிக்கை காட்டுறியா? இல்ல சார், போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேரி. ஏய், இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டியை உள்ள வச்சிருவேன். அழகா. டேய் டேய் டேய், என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட. டேய், எடுடா வண்டிய. ஓகே சார், எடுடான்னு சொல்றேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ, இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஓ, ஜாம். எது? வண்டி இந்த ஜாமையும் தின்றுச்சா? டேய், அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ, சும்மா இருங்கயா. நல்லா கரெக்ட் பண்ணிட்டீங்களே. கிடைச்சிருச்சு, லிவர் கிடைச்சிருச்சு. டேய், உனக்கு லிவர் கிடைச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. Sorry, sir. எடுடா வண்டியா. அழகா, வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா, ஐயோ, யாரா வாங்கிச்சது? நான் இல்ல சார். கொஞ்சம் கழுத்து தரணும், பிடிக்கிறீங்களா? இத போடுங்க. அம்மா, சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா, ஐயோ, மறுபடியும் நான் இல்ல. சார் இவன் தான் சார், தெரியாம அடிச்சிட்டார் சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுறா. புடிங்க, இத புடுறா. ஏய், ஜனாதிபதி. சார் இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுறா. ஏய், என்னடா இது? ஹார்ன். ஏறா வண்டியில. ஐயோ, அடிக்காதீங்க சார். ஏறு 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 போ. ஏய், ஏறா வண்டியில. ஏறு சார். அழகனா, அழகனா. சார் அங்க ஒன் மினிட் சார். டேய், சீக்கிரம் அந்த கேர் லிவர் எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ, அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு 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 எடு. உம்மா. ஏய், வண்டி எடுறா. சார் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய், பின்னால இருந்து பஸ் தரடா, போடா. நான் மட்டுமா, நீ வாடா. ஏய், நான் இறங்க, யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார் இப்ப போனானே, அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலன் விசாரணை சார். வாங்க சார். சார் கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்ற? போய் தள்ளடா. போ. தள்ளுற சார். அடி. ஏத்துருவேன். ஏறிடும் தெரியுமா? சார் தள்ளுறேன். போடா. தள்ளடா. அள்ளியே. அள்ளி. சாரி சார். கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டேடா. அச்சச்சோ. டேய், ஏன்டா வண்டியை நிறுத்துற? எடுடா. சரி சார், இப்ப எடுத்துறேன் சார். டேய், நிறுத்துறா, நிறுத்துறா.
வண்டி நிறுத்துறா. நான் ஏறிய தொங்கிக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. வணக்கம் மிஸ்டர் கோபிகிருஷ்ணன். வணக்கம். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபிகிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபிகிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வேணா பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரம் பிள்ளைன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானை. அட எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்வானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலையும் கூப்பிட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸை வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டா மாத்தக்கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ, சம்பாரிச்சிருக்கோமே. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏ மச்சான், ஏ மச்சான், கோயில் மச்சான், எங்கடா இருக்க டேய்? ஏ மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? ஏப்பா, முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி. மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க. அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா, 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொன்னே போடுவேன். டேய், பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும். 3500 ஓடிடுவாங்கப்பா. இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? சவாரி முடிஞ்சு மிச்ச மீதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் மட்டும் தான் சரி பண்ண முடியும். எது பிரேக்கே இல்லையா? இதை வச்சுக்கிட்டு எப்படா திருப்பதி மேல ஏறது? சும்மா நிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துக்கிட்டு எப்படி போறது? கவலைப்படாத, இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல்ல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே? ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு? ஆமா, இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாட்டா நிக்குது. அப்பா, இங்க அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா, வா 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 வா, வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸையே காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து இருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்காரு கண்ணாடிக்காரர். வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வரங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமேன்னு தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க, டோட்டலா டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வர டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். ஏங்க எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா.
நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. ஏய் இங்க பாரு இங்க பாரு. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. போடா. வழி தெரியாது போகியா. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளை எங்கப்பா? மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா. என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராடா. திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை. குழந்தைங்களா பஸ்ல இறங்கிருங்க. நீ என்ன பண்ணிட்ட? முடிய ட்ரீம் பண்ற. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி நல்ல மனமகன்டா. பாப்பாப்பரி வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி அதுவா இப்ப முக்கியம். டேய் இங்க பாரு. டேய் மச்சான் பாதி மீசை கணாம்டா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய் அசையாம இருந்தா அழகா இருப்பா. அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி. ஓ சரியா. ஆட்டாத. ஓடுறே. சூப்பர்ரா. தூக்குடா மாப்பிள்ளைய. தூக்குடா. மணமகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்கயா. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீசை வடியுது. அவ்வளவுதான். சும்மாறா. இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம போயிருக்கோம். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏரியா எல்லா நேரமும் நடந்து போய் அப்படி தள்ளுற. போய் தொலைக்கிறியா? விடியா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல காரியம் தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நான் அகரிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் அப்ப எப்படி போலாம். ரைட். ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்நெட் டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? பேட் நியூஸ் தானங்க. எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு புடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன். அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு. அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க, கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான்.
இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க திருந்தணும். சோ சாரி, நான் ஒத்துக்கிட இல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மைக் கொடுங்க. ஆட்னட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆடாடா, என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார் நானா? ஆமா. சரி அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்தோம்ல மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன, வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பட்டா. குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கு 100 ஆயிடுச்சு சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடுறதான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எக்ஸ்ட்ரா. எதுக்கு சார் கிருஷ்ணா? இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாவே போயிருமே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. குடி பத்தி பெட்டி கொடு. குடி. குத்தா. ஏண்டா என்ன குத்துற? ஐயோ நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போகையா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துரும் சொன்னேன். அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கீங்க, அது மறந்துச்சா? டேய் அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சதும் தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பயம். குத்துறா குத்து. சார் ஏதோ ஆவேசத்துல அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல, விடுங்க சார். ரொம்ப சுமாரு. எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது? நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லைன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதான் உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்து கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? அப்பாடா, வீரப்ப எல்லையை விட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம்ப்பா. இனிமேல் அந்த மை போட்டு பார்த்தா கூட நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஆடா அத விடுறா. பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கினாயா? காசு எவன் வச்சிருக்கேன்? டேய் காலைல தான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்தேன். எப்ப கொடுத்த? விளையாடுறியா? நீ விளையாடுறியா? டேய் என்கிட்ட இந்த கடைசி 50 ரூபாய் அதான்டா. டேய் எங்க அம்மா சத்தியமா 10 பைசா கூட கொடுக்கறாடா நீ. உன்கிட்ட போய் பணத்தை கொடுத்த பாரு. ஏன் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். தாராளமா அடிச்சுக்க. யார் வேணாம்னா? டேய் மச்சான் ரொம்ப பசிக்குதாடா. கிண்டலா? நம்ம பசிய போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குடா. ம். நம்ம பஸ் இருக்குல்ல, ஆ? ஓம் பஸ். அதான். அந்த பஸ்ல உங்க அப்பா படத்துல ஒரு தங்க டாலர் கிடைக்க அத கையில லேசா எடுத்து இடம் போட்டு பார்த்தேன். குறைஞ்சது 2 பவுன் தேரும். அதுக்கு அத லேசா அப்படி வச்சு எடுத்தா போதும். எங்க? மார்வாடி கடையில வச்சு எடுத்தோம்னா குறைஞ்சது 4000 ரூபாய் தேரும். டேய், அப்பா, ஐயோ. அது எங்க அப்பாவுக்கு ஜனாதிபதி கொடுத்த அவார்டுடா. இன்னொரு தடவை அத பத்தி பேசுறேன், உன்னை வெட்டி 2 துண்டாக்கிடுவேன்டா. 2 துண்டுடா. 200 துண்டா போட்டு கருவாடை வியாபாரம் பண்ணு. இல்லன்னா எனக்கு கீழே படுக்க போட்டு பஸ்ஸ மேல விட்டு ஏத்தி இறக்கி விளாடுறா. ஒரே இதா போய் சேர்ந்துறேன். ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பார்த்திருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பேன்டா. என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி இந்த மாதிரிடா ஒரே காப்பாத்துக்க. சார் என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனுமே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க சார். உங்க அப்பா படத்தியா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பஸ்ல சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா பேசாதீங்க. உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம். தாய் உள்ளம் படைத்த தந்தை.
ஆஹா இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க. ஆமா சார். 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ்ஸ மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா ஏய் பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா? அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யாரா? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. சார் இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அத பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்லனா பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீறி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார் நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். நான் வந்து அவங்கள்ட்ட கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். தேங்க் யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகை திருடந்து யார் சொல்லு? मैं चोर नहीं किया साहब. சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார், ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? नहीं साहब, नहीं साहब. ஓ நெய்யும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிடா? நாங்க இவங்க கூட்டத்தை சுத்த ஆள்ல சார். இப்ப என்ன தெரியாம அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்களா? ஐயோ சார் பெரிய வார்த்தை பேசாதீங்க சார். சார் இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். டேய் இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கடிச்சதுன்னா திம்பர்ல ஏதாவது பண்ணீங்க பிச்சிரும் பிச்சு. ஐயோ நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ சரி, ரைட்டர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய் நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு சார் ஹிந்தி பாட்டே பாடுங்க சார். அப்படியா? மெசாயே தோ நகி. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி நீ ரைட்டர்கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா கேளு பாடி கேளு. கேளு அவங்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா. ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டு தானா கோன் பனானா ஓனா. அடடடா ஹிந்தி பிரமாதமா பேசுறிய. அட சொல்லியா. हम कुछ नहीं करते साहब. யோ நீ ஏன் பேசுற? அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருடிட்டான்னு சொல்றான் சார். யார் அது? ஐயோ நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொருத்தர கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா. तुम बड़ा बड़ा होता है. நீயே சொல்றான் சார். அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்றான். டேய் மாப்ள, ஏரியாவே சைலண்டா இருக்குல்ல. அதானே கிருஷ்ணன் இவ்வளவு சீக்கிரம் கடை அடிச்சிட்டு போயிட்டாரு. தெரியலையேப்பா. டேய் மாப்ள, உள்ள என்ன சத்தம்? அது ஏதாச்சும் நட்டு போட்டு கண்டு கீழே விழுந்திருக்கான். ஏன் மச்சான்? அடிச்சி வாய் மூடு. அவசரக்கார மாதிரி பேசிக்கிட்டு. டேய் வா பாக்கலாம். போ. மாப்ள லைட் போடு. ஏன்டா நீ வேற? என்ன? யாரோ ஒரு பொம்பளை படுத்துக்க மாதிரி இருக்கப்பா. ஆமா, இவ எப்படி நம்ம பஸ்க்குள்ள வந்தா? ஆளை பார்த்தா குளத்தி சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே அந்த கேங், அந்த குரூப்ல சேர்ந்தவளா இருப்பா. இவ ஏன்டா ஏன் பெட் மேல படுத்தா? நாரி இருக்குமே இப்போ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? தூக்குறா அவளை. டேய் நான்சன், யாரை பார்த்து தூக்க சொல்ற? சரி மனுஷன் தூக்குவானா இந்த பாடியா? ஐயோ சரிடா.
நீ காலை பிடிச்சு தூக்கு, நான் கையை பிடிச்சு தூக்குறேன். நீ காலை பிடிச்சு நான் கையை தூக்குனா ஆகாதா? இதுல பெரிய கௌரவம். வேணா தூக்குடா. தூக்கு தூக்கு. அம்மா மெல்ல மெல்ல வா. முதல்ல என் பஸ் விட்டு வெளில போ. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவன் என்ன பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கும் தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. எந்த மொழியில பேசி இவளை வெளியில அனுப்புறது? டோன்ட் வரி, இவளை வெளிய அனுப்புற பொறுப்பை என்கிட்ட விடு. ஓகே. யாரே ஜகாம்சே அச்சா. ஏன் மச்சானுக்கு நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தது பிடிக்கல. இந்து சித்தாரா ஹமாரா ஹமாரா. இந்த பஸ் எங்களுடையது எங்களுடையது. அடச்சி, வாய் மூடு. ரைட். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? புரியல. கஹோன பியாரகே. மீட்டா மீட்டா ஒரு சால பரசாலா. ஒரிஷா பரதேசி வாளாவா. இது என்னடா பேரு? ஏன் மச்சான், பேரு கொஞ்சம் லென்த்தா இல்ல? இதுதான் பேர் நமக்கு எப்படிடா தெரியும்? அதான். டேய், கற்பாம்பூச்சிக்கு பேர் தான்டா குர்சி. ஓய், எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது? ஏ குர்சி, ஏ அழகு, சும்மா பேர். ஏ கோபி கிருஷ்ணன், ஏ தூத்து. லூட்டா? லூட்டா லூட்டா. வசந்தி. வசந்தி, கரெக்ட். டேய் மாப்பிள, இவ பேசுறது குஜராத்தியே தான்டா. டேய், ஒரு நாள் ஜாம் நகர்ல இருந்து டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வரப்போ டிடி என் சட்டையை புடிச்சுக்கிட்டு வெளில போன்னு என்னமா சொன்னா? என்ன சொன்னா? ஞாபகம் வந்துருச்சு. என்னது? கோனாரே பப்ளுஜி. எப்படி நான் சொல்றது புரிஞ்சுட்டா பாத்தியா? ஆமா ஆமா, இன்னொரு கதை சொல்லு. கோனாரே பப்ளுஜி. ஐயோடா மச்சான், நீ சொன்னது ஒருவேளை கெட்ட வார்த்தையா இருக்குமோ? அடச்சி பாய் மூடு. ஏண்டி, கால் என்னடா ஊர் ஜனங்க என்ன திருத்தி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. இப்ப என்னடானா ஏன் பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு என்ன அடிக்கிறா? உன்னை இப்படியே விடக்கூடாது. முதல்ல கை நீட்டி அடிக்கிறாங்க. இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவிலே பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா, நான் யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆமா. என்ன ஓமா? முருகா, உன்னை தவிர என் குறைகள் எல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த ஏழை கொஞ்சம் கண் திறந்து பார்க்க கூடாதா? அப்பனே முருகா. அழகா அழகா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால பஸ் கடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி பாரு. பிள்ளைய சொல்லணும்னா அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இவ்வளவு கோவம்? எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் எடுக்கலையே. வெற்றிவேல் முருகன் கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா. ஐயோ, என்ன அலற சத்தம்? ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏ கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தர் இங்க வந்திருக்காண்டா. ஐயோ, நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ, நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு. இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே, நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதானே ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி, அது இருக்கட்டும். இப்படியே வா வெளியே போற? இல்ல, நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கேயே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு வளர்க்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். போடா. பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்கோரா நான் பாக்குற மாதிரி இல்ல.
நீ போய் பாரு போ. புக்காரோ ஏய் உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல நீ இப்ப? புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்தா அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல அனுபவம் இல்ல. உன் கால்ல வந்து கும்புற நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கர்ப்பா, தோசை கர்ப்பா. ஓ பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே. அது என்ன பாடா? பாடா பாடா. ஓ வடையா? இந்த பாரு, நேத்து உன் கடற்ல ஒருத்தனை அடிச்சியே, அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க பாருடா, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா. 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை இட்லி வடை புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துடுவேன், கணக்கே கூடாது. இரு. இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான், அதுக்கும். ஏய் என்னடா இது? 555. இது வாங்க காசு எது? அது அதை விடுப்பா, நீ போன காரியம் என்னாச்சு? அது பொறுக்கலையா? ஆர்சி புக் கொடுத்தா தான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அப்ப பேங்க்குக்கு எதை கொடுக்கறது? காலங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பார்த்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஐயோ இக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டே. ஏய் அழகா நில்லா, வாங்க. என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடுறா. அடச்சி, காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசின்னா எனக்கு பரதாமா போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லம்மான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன், மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல, செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி ஒரு 10 ரூபா கொடு, இப்பயே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன் என்னையா மொபைல் ரெஸ்டாரண்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவோ 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறேன். என்ன வண்டி ரெடி ஆகலன்னு சொல்றாங்க? ஓ வண்டி. யாரு அது? பொண்ணுங்க. என்ன எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்? கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? யா பாட்லோ அந்தராக்க நாக்கறக்கல பஞ்சாரா. ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா? சொல்றா. அவ பைத்தியம் சார். அவ கழுத்தை தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படிடா வாழறா? அம்மா அழாத, எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழுகலச்சா, உங்க தூக்கால வச்சு காலை மிதிக்கிட்டா. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். ஆமா, வயசு என்ன இருக்கும்? வர்ற ஆவணி வந்தா 27 சார். எனக்கு உன் வயசு கேட்கலடா, அவ வயசு 25, 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்மம் கர்மம்.
இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம். இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? அட 5 பைசா இல்லன்னு சொன்னேன். 50 ரூபாய் இல்ல நான் சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய் பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியம் அப்படி ஆட்டோல தான் போவேன். ஐயோ ஆட்டோலயா? இந்த பாரு 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய் உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான்டா சொன்ன அவன் தங்கச்சி. ஐயோ ஐயோ அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன். என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவன் யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய் பேச்ச தங்கச்சி விக்குதாம்மா. நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வரேன். குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்கச்சி என் தங்கச்சி ஏன் தங்க வாட தங்கச்சி. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய் என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ அத கேக்குறியா? அந்த பொண்ணை இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா ஏறி உட்கார்ந்தனா மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். 100 ரூபாய் வந்தனா டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்டான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன். மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க ஓடியாட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரிய தாத்தா கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவா. வேணா மோந்து வர்றா. எந்த கை எடுத்து வந்து மூஞ்சில வைக்கிறேன் குத்துனா? இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். இது பூரா கேசரா மனுஷன் திம்மானா? அப்போ இது கூட வேணாம் இல்ல? இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான் டேய் நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு. அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி எங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்னடா வளையிற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரைட் யூரின்ல சார். டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டினீங்களே அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சிங்கடா. என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான். ரெண்டு பேரும் டைலாக் மாத்தி மாத்தி பேசுறீங்க. அது வந்து சார் கான்ஸ்டபிள். ஏண்டா உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா? இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுரா பாவீங்களா. அம்மாடி நீ போய் தூங்கு. ஓ உனக்கு செய்களை சொல்லணும். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டா உங்க ரெண்டு பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கொன்னே போடுறவன. டேய் இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒண்ணு வந்து கவனிக்கிறேன். அடியே அடிக்காரா அடிக்காரா பாவம்டா அந்த புள்ளை அடிக்காரா. பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடி வாங்கினது நான்டா. நீயா? வணக்கண்ணே. வணக்கம் கோபி.
பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. எங்கண்ணே? அந்தா. ஐயோ முருகா, வண்டி ரெடியான உடனே அவர்கிட்ட காட்டுறோம்னு சொன்னோம்ல, அதை பார்க்க வந்திருக்காரு இன்ஸ்பெக்ஷனுக்கு. இப்ப என்னடா பண்றது? இப்போதைக்கு வண்டி அவர் கண்ணில் படக்கூடாது. வண்டி எங்கேயாவது மறைச்சு வை, மற்ற நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிண்ணே. தைரியமா போ. எத்தனை நாள் தாண்டா இந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? ஏன் கவலை அது இல்ல மச்சான். என்ன எத்தனை நாளைக்கு தான் அந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். டேய், அவ எங்கடா போறா? அவ சும்மா தற்கொலை பண்ண போவாப்பா. எதை வச்சு சொல்ற? அதான் தொப்போடத்தை நோக்கி போறான்ல, அப்படின்னா சாகிறது தானே? கரெக்ட் கரெக்ட். என்ன சத்தம்? டேய், தற்கொலையே தாண்டா. அப்பாடா, ஒரு மேட்ரு கிளியர் ஆயிடுச்சுப்பா. நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம அவளே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். டேய், அவ செத்தா இன்ஸ்பெக்டர் வீரப்ப நம்மள சும்மா விட மாட்டான்டா. ஆமால்ல? என்ன நோமா, வாடா போய் காப்பாத்தலாம். ஐயோ, குதிடா குதிடா. நீச்ச தெரியாதா? நீச்ச தெரியாது. பொறுக்குமா? அப்ப உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாதுடா. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணு செய்வான், நான் பஸ் எடுத்து போய் பக்கத்து ஊர்ல நீச்ச தெரிஞ்சவன் கூட்டி வந்துடுறேன். சரி சரி. டேய், என்ன அது கூட அவன் மேல போயிருவாடா. அப்ப என்ன பண்ற நீயே சொல்றா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரெண்டு பேர் கைய கெட்டியா புடிச்சிட்டு ஆண்டவ மேல பாரத்தை போட்டு 1 2 3 சொல்ற டப்புனு குச்சிடுவான். சரி சரி சரி. மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. கச்சேரியா பாரு, வாடா குதிக்கிறா. நம்ம வசந்தி தாண்டா போறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவளே தாண்டா. அப்படின்னா அந்த தண்ணிக்கு இப்படி ஒரு பவரா? மச்சான், நான் ஒரு தடவை அந்த குளத்துல குடிச்சிட்டு வந்துடுவா. வேணாண்டா மாப்பிள, நமக்கு இந்த கலர் தாண்டா யோகம். மச்சான், இனி இந்த பொண்ணை போய் என் தங்கச்சி நான் எவ்வளவு நம்புவானடா? நான் நம்புறேன்டா. இனிமே இந்த வசந்தி எப்பவுமே உன் தங்கச்சி தான். மச்சான் மச்சான் மச்சான், என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல மளிகை ஜாமான் போனோம்ல, அப்ப இந்த வசந்தி நம்ம கூட பண்ண ஹெல்ப் பண்ணல. அதுல அவளுக்கு இடுப்புல சுளுக்கு பிடிச்சிக்கிட்டப்பா. நான் தான் வெந்நீர் வச்சு கொடுத்தேன், உள்ள ஒத்தர வச்சுக்கிட்டு இருக்கேன். பாவண்டா, நமக்கு உதவி செய்ய போய் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதான் உள்ள வசந்திக்கு என்னமா ஆயிப்போச்சு. இரு பாட்டு வந்துடுறேன். டேய், இப்பதானே நீ சொன்ன வசந்திக்கு இடுப்புல சுளுக்குன்னு? ஆமா. இந்த மாதிரி நேரத்துல அவ உடம்புல எந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இத அண்ணங்காரன் நீ பாக்கலாமா? அதுக்கு அதுக்கு என்ன என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இல்லடா ராஜா, பொத்திக்கிட்டு புடுறா. இப்ப உள்ள போற. இப்படி போனா எப்படா பார்க்க முடியும்? உனக்கு பாக்குற வேலையே இல்லடா கண்ணா. உள்ள போற. இப்ப எப்படி இருக்கு? மாத்திரை மருந்து வேணுமான்னு சைகளை கேட்டா போதும். ரொம்ப ஓவரா போறீங்களா? டேய், உள்ள போய் முகமடி எடுத்த கொலை பண்ணிடுவேன். மஜா. தமிழ் தெரியாதுல? ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஆமா, இப்ப உனக்கு இடுப்பு வலி எப்படி இருக்கு? உனக்கு இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்குன்னு அண்ணன் தைரியமா சொல்லு. என்னமா அனுப்புற? சும்மா சொல்லு. ஆனா தைரியம் கூட போறது அண்ணன் மாதிரிமா.
ஐயோ நீ சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றது உனக்கு புரியல. என்ன சத்தம் போயிட்டு இருக்கு? எங்கம்மா போற வெளிய? சத்தம் கேக்குது, எங்க போறா? என்னடா இது? இது வேற. கோபி! எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க. இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஆமா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசி இருந்து அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் அல்ப பத்தி உன்னை விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ, இரு இதுல போடு, இதுல போடு. இத ஜமாக்கிற பாரு. போட்டியா? இப்படி என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சலம். ஏண்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு உரி, இந்த வாடே அமைஞ்சிரும். போடு போடு. சரியான ஆளு. போடு, அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்துடா. இப்போ உரி. என் மச்சான விடிய குளிப்பாட்டுற பாரு. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு போகாத. அரை மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன அரை மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப அரை மணி நேரம். என்னடா அரை மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. கையறா. ஒரு பொண்ணு ஆண் வந்து ரகசியமா 1 மணி நேரம் பேசணும், இடம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு பிடிவாதமா தான் சொன்னேன். 200 ரூபாய் வாங்கிக்கங்க, இப்போதைக்கு 100 அட்வான்ஸா வாங்கின்னு கொடுத்தாங்க. அந்த பஸ் எங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள போய் இப்படி ஒரு அயகத்தனமான வேலை செஞ்சிருக்கேன். ஏன் அடிக்கிற நீங்க? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டப்ப? இந்த பஸ் நம்மளுக்கு தான் பிரயோஜனம் இல்ல. ஊருக்காரங்க சந்தோஷமா இருந்து போட்டு போடா. பெரிய அப்பா, ஊர் இல்லாத அப்பா. ஒரு அரை மணி நேரம் பொறுக்க மாட்டாரா உங்க அப்பா? அடிக்கிறா, வலிக்கிறா, அடிக்கிறா. அப்பா, ஐயோ, விட மாட்டேன்டா. ஏன்டா கல் எடுக்கிற? தூரமான எரிய இருக்குதாடா. டேய், பேச்சோட இருக்கட்டும். எப்படா பேசிக்கிறத? என்னைய போட்டு அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறத நான் சொல்றேன். சரி, உன் மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. ஐயா, ஐயா, கொஞ்சம் கதவு திறக்க. ஐயா, தாயிரே, அம்மா, கொஞ்சம் கதவை காட்டுங்க. ஐயா, ஐயா. மாட்டிக்கிட்டியா? யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா?
மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கி மாதிரி இருக்கு? விஸ்கி மாதிரி இருக்கு. தேங்காய் மாதிரி சரி விட மாட்டேன்டா மக்களே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி, சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. ஐயோ எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை இந்த கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. இருக்கிட்டானே. ஐயோ அப்பா, உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலையை சொரிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. அரிசி மாவு, மிளகாத்தூள் விட மாட்டேன்டா.
மிஸ்டர் எம்.கே. அழகன், கேர் ஆஃப் கோபிகிருஷ்ணன், சுந்தரா டிராவல்ஸ், கிருஷ்ணங்கோயில் அருகில், ராயப்பேட்டை ஐரோடு, கண்ணமாப்பேட்டை வழி, உலகாரம்பேட்டை எதிரில், சைதாப்பேட்டை பின்புறம், ஏனாம்பேட்டை போஸ்ட், சென்னை 18. அட்ரஸ்னா இதுதான் அட்ரஸ். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம்? சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓ ஓ ஏய் பாத்தியா? எங்க அன்னைக்கு வசதி தூக்கிட்டு போறானே அவன் நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு நான் தான் அவனை லெட்டர் போட்டு வர சொன்னேன். மதுரை முடிச்சால திரண்டாசி கிட்ட புரோட்டா கல்ல வேலை வைக்கிறான். இவன் புரோட்டா போட ஆரம்பிச்சுட்டானாவே சாப்பிட வரவன் பூரா ரசிச்சு தாளத்தோட சாப்பிடுவான். இளையராஜா கச்சேரி நினைச்சு ஏமாந்து போனவன் எத்தனை கோடிப்பா. அர்ச்சி இவனை ஏன்டா இப்ப வர சொன்ன? நாம இன்னும் கடையே திறக்கல. கடையே திறக்காம எந்த புரோட்டா போடா வர சொன்ன? இந்த புரோட்டா போடவா? அட இரியா, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. எப்படி வந்து அப்படியே போயிடு. பஸ் சார்ஜ் இவங்கிட்ட வாங்கிக்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்கவிட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம்பு ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூம்புக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. மாமா நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுன? புரியல? தமிழ், சுத்த தமிழ். டே கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்தை முதல்ல அவன்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. ஏண்டா கத்தங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவள மறுபடியும் கடத்திட்டு போ வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏண்டா கத்துறப்பா? நடந்தது பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான்னு இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல, நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடச்சி குடுக்க போற நான், வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா, இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமத்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர கட்டிக்க கொடுப்பாங்க. ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில்ல படுக்க வச்சு ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. ஐயோ 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 ஐயோ. ஏய் துப்பாக்கிடா. ஆமா துப்பாக்கி. வசந்தி மூட்டையில இருந்து விழுந்தது. வசந்தி மூட்டையில இருந்தா? விளையாட்டு துப்பாக்கிடா. மாட்டிக்கிட்டா. आखिर उठ मारा माया मिये बगने बेचारे तड़ा तड़ा काला पुटे தல்றா தல்றா. அடே 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 பொம்பளை பிள்ளை கட்டி போறடா பாவுடா. யாரு இவளா பாவம்? இவ உலக மகா தீவிரவாதி பின் லாடன் இல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவடா.
இவளுக்கு கராட்டே, குங்ஃபு, கொரில்லா எல்லாமே தெரியும். இவளை கட்டி போட்டு விசாரணை பண்ணாண்டா நமக்கு சேஃப். ஹேண்ட்ஸ் அப், கைய தூக்கு. டேய் கட்டி போட்டு கைய தூக்குனா எப்படா முடியும்? அதானே. சரி இப்படி எடுத்துட்டு போறா. என்ன பண்ண போற? செக்அப், ஃபுல் பாடி செக்அப். இவ எந்தெந்த ஆயுதத்தை எங்கெங்க வச்சிருக்கா நமக்கு தெரியாதுல்ல. அதான் சிக்கிடுச்சு. என்னது? டேய் இவ தற்கொலைப்படையை சேர்ந்தவடா. என்னடா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு சிக்கிடுச்சு தற்கொலை எனக்கு என்ன? ஐயோ அறிவு கெட்டவனே, சைனட் குப்பிடா. ஆமா கழுத்துல கட்ட வேண்டியது இடுப்புல கட்டிட்டு இருக்கியே. டேய் அது தாய்தா இருக்கும்பா. என்ன உட்கார்ந்துட்டா? கரெக்ட். இப்ப சொல்லு. து ஆ இ உ. டேய் அந்த பொண்ணுக்கு அரபு பாஷைலாம் தெரியாதுப்பா. இது அரபா? யாருக்கு தெரியும்? நான் குஜராத்தில நினைச்சு பேசிட்டு அப்ப இருக்கேன். இது குஜராத்தா? யாருக்கு தெரியும்? என்ன நீ என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? ஜபாரியா என்ன இப்படி முறைச்சா நான் பயப்படும் நினைச்சிட்டு இருக்கியா? இது சரிப்பட்டு வராது. உன்னை ஒரு புது மாதிரியான விசாரணை பண்ண போறேன். என்னப்பா பண்ண போற? உடம்புல இருக்க துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு. டேய் பொம்பளை பிள்ளடா, அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. நான் தமிழ்ல தானே பேசுறேன். இவளுக்கு தான் தமிழே தெரியாது. அங்கதான்டா சிக்கலே இருக்கு. இவளுக்கு தமிழ். டேய் அழகா, நீ அடிக்கடி ஆஃப் ஆகுற. நீ இவளை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்க. நான் இருக்கேன்ல. ஏய் இப்ப சொல்லு, எதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்த? யார சுடுறதுக்காக? ஆஹா, நம்ம ஊர் எம்பி தாம்பரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்காக நாளைக்கு வராரு. 2 நாளைக்கு முன்னாடி இவ தாம்பரம் எமரால்டா தாமரை எமரால்டான்னு என்கிட்ட பல தடவை விசாரிச்சா. ஏய் இப்ப சொல்லு, எதுக்காக விசாரிச்ச? எம்பியை பாக்குறதுக்கு. எதுக்கு எம்பியை பார்க்கணும்? ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. எந்த பாஷையில கம்ப்ளைண்ட் பண்ணுவ? தமிழ்ல, பச்சை தமிழ்ல. ஏன் உங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியாதா? எங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியும். ஆனா உனக்கு இப்ப நீ என்ன பேசுன? நான் பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. டேய் அழகா, வசந்தி இப்ப தமிழ்ல பேசினா உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. கோபிகிருஷ்ணனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் துப்பாக்கியோட ஏன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே? கொலை பண்ணதான். வேற யாரையும் இல்ல, என்னதான். அதிர்ச்சியா இருக்குல்ல? பார்வதி எங்க அம்மா மரண படுக்கையில இருக்கும்போதுதான் எங்க அப்பா யாருங்கிற உண்மை எனக்கு சொன்னாங்க. அம்மாவோட மரணத்துக்கு பிறகு அனாதையான நான் ஒரிசாவில இருந்து இங்க வந்து எங்க அப்பாவை தேடி தெரு தெருவா அலைஞ்சேன். கடைசியில கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அவர் என்ன சொந்த மகளா ஏத்துக்கணும். இல்ல அவர் கண்ணு முன்னாடியே நான் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். வசந்தி, ஆமா, நான் யாருக்காக உயிர் வாழணும்? எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? நாங்க இருக்கோம். வசந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த கொடூரம் யார்? சொல்லு வசந்தி, சொல்லு. பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன். ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வரதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட வரணும். நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம். இங்க எல்லாமே முறை தவிர தான் நடக்குது. என்ன உளறீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆங்கிலோ ஒரு காங்கேயம் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 2, அம்மா டெத்து, வயசு 3, எல்கேஜி வயசு 4. அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18. காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கேயம் கரடி பாக்குது, சொல்லு விடுது, விரட்டி விரட்டி காதலிக்குது, ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாறு. ஒண்ணும் புரியலையே. புரிய வைப்பார். யூ வெயிட். அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது. புரியல? யூ வாண்ட் க்ளூ?
முட்டக்கண்ணன், சொட்டத்தலையன், கட்டத்தாடி, அவன் ஒரு கருப்பு பேன்லாடன். இங்க முன்னாலேயே இருக்க. உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. எங்க ஆர்சி புக் எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊர் ஊரா மேடை விட்டு நாரடிச்சிருவோம். அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது சத்தியம். சுந்தரம், பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விளாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயில் ஏதாயா? மச்சான், நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணோம். இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன். போடா. டேய் சார், போடாங்கற. பாப்பா வந்துரு சொல்றாருல. கவலைகள் மறக்க கோலா சாப்பிடுங்கள், இப்படிக்கு காசி. அப்படியே புரட்டாக்கல்ல எழுந்த மாதிரியே எழுதி போட்டுக்காயா. நான் ஏன்டா கவலை பண்ண? எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரே கவலை அந்த எலி அடிக்கிறது தான். என்னது பிராண்டிய காணா, கோலா மட்டும் இருக்கு. வச்சிட்டு வாங்க போயிருக்கான் போட்டுருக்கு. வரட்டும். அட பாவமே, ஒரு பேங்க் மேனேஜர் பொண்ணு இப்படி நமக்காக வெயில இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறாளே. இந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா? நியாயமா பார்த்தா அவ கவலையத்தான் நம்ம மறக்கடிக்கணும். என்ன பண்ணலாம்? வசந்தி, இந்தம்மா. என்னது இது? ஏதில் மாங்கே மோர். ஆஹா, வேண்டாம்னு சொல்லாத, வாங்கி குடி. ஆஹா, ஓபனர் இருக்கு, மறந்துட்டமே. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். ஏய் பொரோட்டா, என்ன வெறும் கொக்கோ கோலா மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க? ஆஃப் கோலா ஆஃப் ரம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. டபுள் ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் பாட்டில் ரம் 40 ரூபா. கோலா வெறும் 60 ரூபா தானே. அது என்ன ரம் வெறும் 40 ரூபா? மட்டமான சரக்கா? சைக்கிள் பிராண்ட். அடிச்சு பாரு, சும்மா கும்முன்னு ஏறும். ஏய், எங்க போற? தூக்கம் வருதுல, எனக்கு உடம்பு வலிக்குது. ஒரிஜினல் முதலாளி, நான் இன்னைக்கு உங்களோட மொட்டை மாடல படுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எங்க படுத்தாலும் காலைல கீழே தானே இருக்க போற. இன்னும் குடிக்கவே இல்ல, நிதானமா இருக்கீங்களே. நான் மேல போய் என் பாய்தலான எடுத்துட்டு வந்து கீழே படுத்துக்கிட்டுமா? குட் நைட் அண்ட் குட் பை. என்னடா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஊரா நக்கிக்கிட்டு இருக்க? சரக்குங்க. இந்தா. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். என்னடா புஸ்லி ஃபேமிலியா நீ? அந்த பொண்ணு என்னடா இப்படிதான் லேசா திறக்குது, நீ லேசா திறக்குற. என்ன நடக்குதுங்க? டேய், நம்ம காசு இருக்கால பப்ளிக்ல குடிக்கிறோமே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ரம் இல்ல, இதுல முக்கா வாசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரண ரம் இல்ல, சைக்கிள் பிராண்ட், டபுள் ஸ்ட்ராங். இந்த குடி. அடேங்கப்பா, பயங்கர டேலண்டான ஆளா இருக்கானே. என்னடா பூகம்பம் அது? பஸ் எடுக்காத. வசந்தி, ஏய் வசந்தி. அடங்க கோபி. ரைட் ரைட். ஏய் வசந்தி. வசந்தி டேய் கட்டடா. வசந்தி வண்டியில பாட்டு. ஐயோ 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 ஐயோ, டேய் ஊர்கார போகாத. வசந்தி பிரேக் எவரி. கட்டடா நீ சும்மா வசந்தி வண்டியில பாட்டு. யோ ஆட்டோ சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி. யோ டேய் அட காப்பாத்துங்கடா. ஐயோ 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 காப்பாத்துங்கடா. செலவு மிச்சம்டா. தொலைஞ்சா. ஏய் நம்ம வேலை பாப்போம். ஏய் வசந்தி. ஏய் வசந்தி. வண்டி நிறுத்து. ஏய் வாப்ல பத்திரம்டா. கவலை போறா, பாறா, உனக்கு மேல போறேன் பாரு. ஐயோ எங்கிட்டு போறாடா? அப்பா. முருகா. ஐயோ 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 ஐயோ. யாரு? நான் தான் கோபி. அப்ப நானு? இல்ல நீதான் கோபி, நான் தான் அழகு. என்னடா இது கோலம்? இது அப்புறம் மோட்டர் பைக்கில் ஜம்ப் பண்ணி உட்காந்து போனல, அவன் கூவார் வந்து ஓங்கி பிரேக் போட்டான். அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடுவு கூவாத்துல விழுந்துட்டா. அது என்னடா மூக்குல பஞ்சி காலிஃபிளவர் மாதிரி? பஞ்ச கேக்குறியா? என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாளைக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லி இருக்கேன். ஆமா, நம்ம பஸ் எங்க? சாப்பிடுறா. நீ சாப்பிடுற.
காலையில மத்தியானம் பசிக்கணும் உயிரை வாங்கணும் இல்ல இப்ப சாப்பிட வேண்டியதானே. ஓஹோ மேட்ரு அப்படி போகுதா? டேய் நீ இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. காலையில அந்த பிள்ளை அடிச்ச வரனை பத்தி அப்ப யோசனை பண்ணிருக்கணும். சும்மா இருடா. என்ன டேய் என்ன கொலு சத்தம் கேக்குது? டேய் அவ வரா. என்ன கொழு பாத்தியா? மணி என்ன ஆகுது? கொஞ்சமாவது பயம் வேண்டாம். ஒரு வழி பண்ணுவா. நான் ஒன்னும் வண்டி சீஸ் பண்றதுக்காக வரல. மேற்கொண்டு உங்களுக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. 25 வேணுமா 50 வேணுமா லட்சம் ரூபாய் வேணுமா? 1 மினிட். டேய் இப்பதான்டா அந்த ஆளுக்கு மூளையே தெளிஞ்சிருக்கு. எப்படி? அந்த ரகசிய குழந்தை மேட்டர்ல பயந்து போய் காம்ப்ரமைஸ் வந்திருக்கான். நாம சரண்டர் ஆயிடக்கூடாது. கூடவே கூடாது. மிஸ்டர் மகேந்திரன். இந்தால போய் மிஸ்டர் சேர்ந்துட்டு மொட்டையா மகேந்திரன் சொல்லி கூப்பிடுறா. மகேந்திரா நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொண்ணை உன் மகளா ஏத்துக்கிற வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். எந்த பொண்ணு என்ன காம்ப்ரமைஸ்? மறந்துட்டார் பாத்தியா? இன்னொரு க்ளூ என்ன தரேன். தலையில மஃப்ளர், கையில டார்ச். எங்க எதுக்கே நிக்கிறாரு? இத பாரு, நான் வந்ததே முக்கியமான விஷயம். என்ன? இவனுக்காக என் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கேரண்டி கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் ஏன் பேர்லையா? எப்படி சார்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் நான் பேங்க்லயே உட்கார்ந்து நோண்டி கண்டுபிடிச்சேன். பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டர்காரு அவர் பொண்ணு மிஸ் காயத்ரி தேவி அவருடைய பாண்டிச்சேரி பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து என் பேங்க் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சரி பாண்டிச்சேரி கடைசியில எப்படா பிடிச்சிங்க? அட நீங்க வேற சார். இந்த பஸ் மகாபலிபுரமே தாண்டது இல்ல. பாண்டிச்சேரி எல்லாம் சொல்றீங்களே நீங்க. மச்சான் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏன் ஒருவேளை இவ அவளா இருக்கப்படாது? எவடா? பாண்டிச்சேரி மினிஸ்டர் மகளா இருக்கலாம்ல வசந்தி? அடச்சி அவளே பிச்சைக்காரி மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. அவளை போய் அத தாண்டா கேட்டேன். வரும்போது பிச்சைக்காரியா கண்ணங்கரேன்னு வந்தா. ஒரு நாள் தண்ணியில வந்தா சகப்பாயிட்டான். கையில துப்பாக்கி வேற வச்சிருக்கா. ட்ரைனிங் வேற பழகிருக்கா. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு. அடச்சி என்ன? அவன் நம்ம கிட்ட என்ன சொன்னா? இந்த ஆளோட பொண்ணுன்னு தானே சொன்னா. ஆனா முட்டா பசங்களா இதை சொல்லித்தான் நீங்க பேங்க்ல எங்கிட்ட அடி வாங்கினீங்களா? இத பாருங்க எனக்கு பொண்ணே கிடையாது. பாத்தியா இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவ ஏன் நம்மள ஏமாத்தி இருக்க மாட்டா? எப்படிடா சொல்ற? இவ்வளவு பொய் சொன்னவன் இதையும் சொல்லி இருக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம்? ஐயோ டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எங்க அவ? ஸ்டாப் ஸ்டாப். இது பாருப்பா, சிட்டிக்குள்ளேயே நாம தேடி பார்க்காத ஒரே இடம் இதுதான். இங்கேயும் பாத்துருவோம். ஆமாமா வாங்க தேடிடுவோம். பாத்துரா, யாரையாவது மிதிச்சிடாத. கேளவி நீங்க வர என்ன நாத்தம்? வாயில ஒண்ணு கடிச்சு விட்டானையா நாரப்பாய் உள்ள. லேடிஸ் ஜென்டில்மேன். 4 கால் இருக்கு, தலையை காணோம். டேய் பொறுக்கி பசங்களா, அம்மா பொம்பளைங்களை நிம்மதியாவே தூங்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி கடந்து அலையறீங்க? கட்டையில போறவனே மூஞ்சா பாரு. நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? எவன் சொன்னா? யார் அவ? எதோட பக்கத்துல உங்க ராத்துல இப்படி கிளம்பி வரீங்க? அங்க படுத்துக்க கிளம்பி ஏன் கத்துற? என்ன பண்ணீங்க? ஐயோ நம்ம ஆளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போர்வை விலைக்கு பார்த்தேன். விரல் பட்டுச்சு போல் இருக்கு. எங்க பட்டுச்சு? ஏரியாவை கவனிக்கல சார். என்னப்பா எங்க தேடி கிடைக்கல? பாண்டிச்சேரிக்கு ஓடி இருப்பாளோ? வசந்தி காயத்ரி, நான் உன் அப்பா வந்திருக்கம்மா. எழுந்துருமா. போப்பா, நான் மாட்டேன். ஏம்மா? நீ பெரிய மினிஸ்டர், அதனால எனக்கு என்ன? நான் வர மாட்டேன், வரவே மாட்டேன். என்னங்க? யோ 54 வயசுலதான் எனக்கு ராஜயோகம்னு காளியூர் நாராயண ஜோசியர் சொன்னாரு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க பாரியா கோடிக்கணக்கான ரூபாய் தெருவில் படுத்திருக்கு. ஆஹா இந்த பாரு, உங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த பொண்ணு பேர்ல பாண்டிச்சேரி கேடிசி பேங்க்ல இவங்க அப்பா கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கான். அந்த பணத்தெல்லாம் நான் வேலை பார்க்குற பேங்க்ல தயவு செய்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? போடா அறிவு கிட்டவனே.
நான் சர்வீஸ்ல இருக்கும்போது இவ்வளவு பெரிய அமௌண்ட் டெபாசிட் வாங்கி கொடுத்தேன்னா அந்த சந்தோஷத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? சாகிறதுக்குள்ள ஒரு ரீஜனல் மேனேஜரா ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ரிட்டையர் ஆகிறவருக்கு எதுக்கு ப்ரமோஷன்? அட இப்ப நான் வேலை பார்க்கும் போது என்ன சம்பளம் வாங்குறனோ அதே ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலை பார்க்காம வாங்குவோம்ல. என்னப்பா சொல்ற? என்னோட யோசனை அது இல்ல சார். ஒரு பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு எதுக்காக என் பஸ்ல வந்து தங்கணும் அதான் புரியல சார். அட போப்பா, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு ஜாலிப்பா, ஒரு பொழுதுபோக்கு. சில பேர் விமானத்துல ஏறி வெளிநாட்டுக்கு போய் கண்டாமனா செலவு பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி வீணா போன பசங்களோட சுத்துவாங்க. பாரு பிச்சைக்காரங்களோட படுத்துட்டு இருக்கு. யோசிச்சு பாரு, உன்னுடைய ஹோட்டல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேர்ல சரவணம் ஒரு மாதிரி பிரான்ச் நடத்தணுமா வேண்டாமா? வேணாம் சார். அப்புறம் நாங்க தான் அந்த பொண்ணை கடத்தோம்னு சொல்லிட்டு எங்க மேல புது பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராதுப்பா. அப்புறம் கேமரா அது கண்டுபிடிச்சிருக்கேன், பிலிம் அது கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க அந்த பொண்ணுங்களை ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது நான் மறந்து போட்டோ எடுக்க மாட்டேன். கடத்துறவனோட எப்படி அந்த பொண்ணு ஜாலியா இருக்கும்னு ஏத்து கேள்வி கேட்க மாட்டேன். அது தப்பு இல்லைங்களா? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னா இந்த பொண்ணை இப்ப எழுப்பி கேட்ட வேண்டியதானே? மண்டை உடச்சு பொழுது போடுவேன். ஏன்னா பாருங்க, எல்லாத்துலயும் அவசரம் தானே. அவ யாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ எஸ்கேப் போய் ஓட மாட்டாரா? தன்னை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதான வேற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கா. கரெக்ட். இதெல்லாம் கூட நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இதுவும் கரெக்ட். முதல்ல நீ அவளை வசியம் பண்ணும். வசியமா? என்னங்க அசிங்கமா பேசிட்டு? ஐயா, வசியம்னா நீ அசிங்கமா கற்பனை பண்ணிட்டியா? நான் சொன்னது அந்த வசியம் இல்லப்பா, வேற விஷயம். அதாவது நாம நல்லவங்க, நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்க என்ன அவளுக்கு வரணும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி நமக்கு தெரியும், தெரிஞ்சா கூட அவ தப்பா நினைக்க மாட்டாள. அதுக்கு ரொம்ப நாளா ஆகுங்க. ஆகத்தாண்ட செய்ய அமௌண்ட் பெருசு இல்ல. அமௌண்ட் அட அத உட்றா, இத வர்றா. இதுக்கெல்லாம் நல்லா மூளையை கசக்கி யோசனை பண்ணணும். அது உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நல்ல நல்ல பிளானா தர்றேன். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமா எடுத்து வைக்கணும். புரியுதா? வசந்தி, சுக்கா வறுவல், சிக்கன் வறுவல், மீன் வறுவல், புரோட்டா, தக்காளி, காரட், வெங்காயம், பச்சை மிளகா, டோட்டல் செட்டிநாடு சமையல். சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம். ஓகேமா. ஐட்டத்தெல்லாம் எடுத்து தள்ளு. ஹெவி ஐட்டம் வேணாம்னா லைட் ஐட்டமா சாப்பிடுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, முந்திரி, அல்வா, ரோஸ் மில்க் இதெல்லாம் பிடிக்கலனா கூட வாழைப்பழத்தை விட்ட எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன யாரு பஸ்ல கொண்டு வந்து படுக்க வச்சது? எங்க ராத்திரி பனி ஓவரா இருந்துச்சு, ஜுரங்கிற வந்துருமே, நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து பஸ்ல படுக்க ஓ வச்சோம். மேல இருக்கிற ஒரு ஆசாபாசத்துல செஞ்சதுமா. ஏய் கம் இன். யோ, இவனால நீ எங்கயா போயிருந்த? அட ஏயா அந்த குத்த கேக்குற? இங்க ஒரு ராட்சசி இருந்தாலே முரட்டத்தனமா பஸ் ஓட்டாலே ஒருத்தி. ஒரிஜினல் முரளி. முரளி எதா இருந்தாலும் என்கிட்ட பேசியா, அவன்கிட்ட பேசாதயா. இங்க ஒரு புண்ணியவதி இருக்காள்ல, அவ பூ மாதிரி பஸ் ஓட்டுனதுனால நான் இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ல போய் விழுந்து அந்த பஸ்ஸுக்காரன் நேரா கொண்டு போய் பாலக்காட்டுல இறக்கி விட்டேன். இறங்கி பார்த்தேன், பயங்கரமான பசி, கையில பைசா காசு கிடையாது. ஒரு ஹோட்டலுக்குள்ள போந்து ஃபுல்லா கட்டு, அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். புரோட்டா போட்டு கடனை கழிச்சுடுறோம். நான் அந்த முதலாளி ஒத்துக்கிற மாட்டேன். ஐயா அழகிட்ட வாங்கி அனுப்பிச்சுடுறோம்னே, அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டேன். என்னைய நம்பாம என் கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அத பாரு. ஏ பாச்சா, விட வரு. நமஸ்காரம் முதலாளி. இது டூப்ளிகேட், ஒரிஜினல் அப்பவே போயாச்சு. ஏய், இப்போ அவன் கேட்டானா? இடியட். சொல்லியா? நான் பாலக்காட்டுல இருந்து காசிண்ட கையில பாஷா வாங்கணும் கோஷி. என்ன சொல்றான்? யோ, இன்னொரு தடவை சொல்லியா? நான் காசிண்ட கையில பாஷா வாங்கணும் கோஷின்னு. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கு. ஒரே அடி செல்ல பேந்து போகும். இப்போ உனக்கு என்ன வேணும்? காசு வேணும். யாருக்கிட்ட? காசிண்ட கையில இருந்து. எவ்வளவு? மொத்தம் அவர் சாப்பிட்டது பார்சல் வாங்கணும் கூடி 365 ரூபாய் 95 பைசா. என்னடா பாட்டா செருப்பு உடைய சொல்ற மாதிரி லட்டு சாப்பிட்டு இருக்கா? லட்டுனா கொஞ்சம் இஷ்டம்ப்பா. ஏண்டா கொஞ்சம் லேட்டா வரப்படாதடா? ஏன்? நாங்க பாண்டிச்சேரி போயிருப்போம்ல. அப்ப எனக்கு காசு போயிட்டு வந்து தருவோம்யா. எவ்வளவு போனாலும் என்ன பைசா கூட நான் விடல. கரெக்ட். எல்லாம் ஒன்னால வருதுடா. சரி, அதை விடு. நாம எப்ப பாண்டிச்சேரி போறோம்? நாளை காலையில. உன்னை கட்டி இருக்கணைச்சு ஒரு உமா கொடுக்கும். என்னடா நீ மலையாளம் பேசுற? இவனுக்கு கடனுக்கு பதில் சொல்லியே மலையாளம் கத்துக்கிட்ட ஐயா. என்னங்க? குட்டியை காணணும். என்னது குட்டியா? அம்மாவை பார்க்கணும். அம்மாவா? அம்மா, பிச்சைக்கார பசங்களா, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் புரோட்டா, நான் அப்பவே சொல்ல அவனை கூட்டி வரான்னு. பாத்தியா, அவனோட சத்தி எங்களே பிச்சைக்கார பண்ணிட்டாங்க. சும்மா இருங்கடா. ஏய் நீ சும்மாறா. சார் காயத்ரி மேடமை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல சார், அமிர்தாஞ்சன் இருக்கு. என்னது கிண்டலா? என்னடே என்ன வேணும்? சார் ஐ அம் கோபி கிருஷ்ணன், சென்னையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா மேடம் புரிஞ்சுக்குவாங்க. கூட அழகேன்னு ஒரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பர் புரோட்டா காசியும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாஷாண்ட கையில இருந்து காசு வாங்குறதுக்காக கோஷி வந்திருக்கேன்னு പറയணும். ஏன் ஊசி வியாபாரம் பண்றானே? அந்த அம்மா தெரியுமாடா உனக்கு? சும்மா அவன் கிடக்குறான் சார் லூசு. நீங்க எங்களை உள்ள விடுங்க சார். சாரி, காயத்ரி அம்மாவை பார்க்கணும்னா நேரம், காலம், தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உனக்கு? பஞ்சாங்க எதுவும் பார்க்கணுமா சார்? பல்ல தட்டி படம் கிளம்பணி. நீ சும்மாறா. அது ஒண்ணு இல்ல சார், இந்த கவரை கொண்டு போய் காயத்ரி மேடம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே எங்களை உள்ள கூப்பிடுவாங்க. இதாங்க. அப்படியா? ஆமா. ஓ.
போலாமா சார்? போட்டோல இருக்க 2 பேரை மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார். 2 பேர் உள்ள போங்க. பாச்சா நீங்க எங்கடா போறீங்க? நாங்க மந்திரி வீட்டே பார்த்தது இல்ல. ஏன்டா பாச்சா? அதே ஒதே ஒதே நீங்க 2 பேர் மட்டும் உள்ள போங்க. தேங்க்யூ சார். இத பார், எங்க 2 பேருக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு. நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கே இருக்கணும். என்ன? நீங்க திரும்பி வர வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. பாண்டிச்சேரியில சர சீப்பா கிடைக்கும். நாங்க போயிட்டு ஆளுக்கு தீபா கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். போய் தொலைங்க. ஐயோ என்ன பைசா வாடா போயிட்டு வந்துருவாங்க. உட்காரு. பரவாயில்ல சார். உட்காருங்கப்பா. அட உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? நட்பு சார். நட்புன்னா லவ்வா? சொல்றா. நீ சொல்றா. கேக்குறாருல. டேய், ஓ மாமனார் எல்லாம் தெரிஞ்சுதாண்டா விசாரிக்கிறாரு. ஆனா பொய் சொன்னா மட்டும் மாட்டிக்கிறவ. சார், அவன் ரொம்ப வைக்கப்படுறான் சார். நானே சொல்றேன், லவ் தான். ரொம்ப டீப்பான லவ். உண்மைதானே சொல்றேன். உங்க லவ் காயத்ரிக்கு தெரியுமா? அது மட்டும் தாங்க இன்னும் நான் அவகிட்ட கேட்கல. இப்ப கேட்டா போகுது. ஏங்க, அதையும் கேட்கறதுக்கு தான் நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கோம். நான் காயத்ரியை கூப்பிடுறேன், அவகிட்டயே கேளுங்க. ரொம்ப சந்தோஷங்க. உட்காரு உட்காரு உட்காரியா உட்காரு. ஐயோ டேய், இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வைக்கணும்டா. என்ன பண்பு, அன்பு, மரியாதை, பாசம். நீ ஏன்டா அவசரப்பட்டு என் காதலை பத்தி அவர்கிட்ட சொன்ன? எதா இருந்தாலும் மனசுல போட்டு உடைச்சிடணும்டா. நான் அப்படி சொன்னதாலதான் உடனே போய் ஒரு பொண்ணை கூப்பிட போயிருக்காரு. இப்ப வருவா பாரு. இந்த பாரு, அது வரைக்கும் ராஜா மாதிரி உட்கார்றா. நீ இந்த வீட்டோட மாப்பிள. சும்மா இந்த வந்தாங்க பாரு, உன்னை மாப்பிள பாக்க. இல்ல முதலாளி, நான் இப்படி ரொம்ப டீசெண்டா வாக் பண்ணிட்டு இருக்கும்போது பள்ளிமாறா நொண்டின்னு வருது ஆளு. ஐயோ, ஒரு மனுஷன் ஊனமா இருந்தா கேவலமா தெரியுதா உனக்கு? போட்டா சார் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சார். இவங்க 2 பேரும் தண்ணி போட்டு பண்ற கலட்டா எங்களால தாங்கிக்க முடியல சார். கொஞ்சம் வழி விட்டு நிக்க சொல்லுங்க சார், நாங்க வண்டி எடுத்து போகணும். டேய் டேய், ஏன்டா வெளியூர்ல வந்து இப்படி தண்ணியை போட்டு கிளம்புனா போலீஸ்காரங்க வந்து அடிச்சு உள்ள வைக்க போறாங்கடா. சார், உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுங்க சார். எங்களுக்கு மணி வராது. இந்த பர்னிச்சர் எல்லாம் சந்தான சார் வீட்டுக்கு கொண்டு போனோம். எந்த சந்தானையா? மிஸ்டர் சந்தான சார் வீட்டுக்கு சார். என்னது? மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறோம். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க சார் பார்த்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க தம்பி போலீஸ்ல வேலை செய்யறாரு. 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. என்ன இவருக்கு வாயு கொஞ்சம் லேசா நகன்றிருக்கு. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் சார். சார் இங்க பாருங்க, டைம் ஆகுது. அப்புறம் ஏன் பர்னிச்சர் லேட் மினிஸ்டர் கேட்டாருன்னா உங்களை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா? நோ, நீங்க போலாம். இவன் தான் குரல் கொடுத்தானா? என்ன பர்னிச்சர்லாம் வருது? ஏய், என்னடா அது? சிங்கி கடையில இருந்து பர்னிச்சர் கொண்டு வந்திருக்கோம் ஐயா. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ரஜித் சிங் பர்னிச்சர் கடையை நான் தான் திறந்து வச்சேன். காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கரெக்டா சொல்லிட்டீங்கயா. உள்ள கொண்டு போய் பத்திரமா வை. ஆகட்டும்யா. இப்பதான் சொன்ன, பார்த்து கொண்டு போன. ஆமா சொன்னீங்க. அறிவு கட்டவன். சொன்னீங்க சொன்னீங்கயா. டேய், மேல அடிக்கும். ஆமா ஆமா, மேல இடிக்க, கீழே பார்த்து. டேய் டேய் டேய், எங்கடா பின்னால இழுக்குறீங்க? அட எங்கடா போறீங்க கிறுக்கு பயலுகளா? டேய் வாங்கடா. என்ன செஞ்சிருக்கு? என்னடா நிக்கிறீங்க? லட்டு. ஏய் பாச்சா, எந்தா அப்படியே திருச்சு போ. சரி வாங்க. டேய், எங்க மறுபடியும் பின்னால இழுக்குறீங்க? வாங்கடா. அட இறையா, அந்த பக்கம் போனோம்னா ரொம்ப சுத்து. ஒரே சாமன் சட்டை போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி போனா விசுக்குன்னு போயிடலாம். அப்படி வா. அப்படியா? அப்ப போ. என்ன நொறுங்குன சத்தம் கேக்குது? அத்தி, வாசப்படி நினைச்சு கண்ணாடி நொறுக்கி தள்ளிட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? போங்கடா போங்க. அப்படியே இங்க வை 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 வைடா போல. வை 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 மெல்ல மெல்ல வைடா.
ஏண்டா டேய் என்கிட்ட வேலைக்கு வர்றேன் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சு நொறுக்கணுங்கிற குறியோட வருவீங்களாடா? உடைஞ்சது பழசா புதுசான்னு தெரியலையே. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏன்டா உடைச்சிக்க? அங்க இருந்து பார்த்து லட்டு இருந்துச்சு. லட்டுனா எனக்கு உசுரு. 2 எடுத்து திங்கலாம்னு வந்தேன். வர்ற வெள்ள கண்ணாடி வச்சிருக்காங்க. பீரோ போட்டு உடைஞ்சு போச்சு. வச்சவன போய் கேளு. டேய் அம்மா என்னடா அது? விஸ்கி. விஸ்கியா? ஆமா விஸ்கி. இங்க என்னடா இருக்கு? பிராண்டி. பிராண்டியா? ஆமா பிராண்டி. ஏண்டா டேய் வந்த இடத்துல இப்படி அம்புட்டு பேரும் குடிச்சிருந்தீங்கன்னா பாக்குறேன் நம்மள சந்தேகப்பட மாட்டா? சந்தேகமா? நம்மளையா? கொஞ்சம் இரு மிஸ்டர் ஜென்டில்மேன், இப்படி வா. எஸ். எங்களை கண்டா எந்தங்களும் சம்சயம் தோணுதோ? இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஸ்டடியா இருக்கீங்களா? ஸ்டடியா தான் இருக்கேன். வாசல்ல ஃபர்னிச்சர் கொண்டு வந்து உங்களை அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டி வந்த மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா? உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுமா? ஆமா சார். எப்படி? நீங்க எல்லாம் மாறு வயசுல வந்திருக்கிற போலீஸ்காரங்க தானே? ஆமா நான் எஸ்பி, இவர் டிஎஸ்பி, இவர் ஏஎஸ்பி. நாங்க போலீஸ்காரன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. அப்படி யாராவது கேட்டா திருட்டு தீவிரவாதின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? திருட்டு தீவிரவாதிங்க. ஏடா டேய் போதையில வரவன்ட்டு பூரா உளறீங்களடா. இந்த பார் இப்ப வசந்தி எந்த ரூம்ல இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். நீ ஈஸ்ட், நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வெஸ்ட்டா. ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாங்களே. ஏய் சின்ன பையன் பலூன் ஓடிக்கிறியே, அறிவு இருக்குதா உனக்கு? என்னடா இது? இங்கிட்டு வாசல் அங்கிட்டு வாசல் எங்கிட்டு போறது? अरे मैंने कोई बचाओ, कोई बचाओ। இன்னைக்கு சமாதி தாண்டி வாழ்க்கையை கெடுத்து பாடாது மாட்டேன். நான் தான் கோபிகிருஷ்ணன். மச்சான் இதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என் எதிரியை தேடிக்கிட்டு இருக்கேன். எதிரியா? அதான்டா நாரப்பைய எலியை தேடிக்கிட்டு இருக்கேன். அடச்சி இது அந்த எலி இல்லடா, பாண்டிச்சேரி எலி. இல்ல பாண்டிச்சேரிக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன். நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னத்துக்கு? குடிச்சிருக்கியா? ஏண்டா நாம இங்க என்ன வேலைக்கா வந்திருக்கோம்? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு எலி பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? பார் வசந்தி ரூமை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் எலி, நெக்ஸ்ட் தான் வசந்தி. மச்சான் இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? வசந்தி வீட்ல. ஆமால்ல அவளை தேடி தான் இங்க வந்தோமா? சாரிடா மச்சான், சபளத்தை 2 பெக்கு அடிச்சுட்டு போதையில கண்ணு முன்னு தெரியாம உளர ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சுக்க. அவங்க 2 பேரும் எங்க? தெரியலையே மச்சான். இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ? கவலைப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஓட்டம்னா ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் வர்றாங்க. அப்புறம் மச்சான் இவ்வளவு நேரம் ஆகுது. பர்னிச்சரோட வந்த பசங்க எங்க போனானுங்க? ஜென்டில்மேன் ப்ளீஸ் கம். எஸ். இங்க பார்த்தும் சந்தேகப்படுற மாதிரி 3 பேரை பாத்தீங்களா? ஓ அவங்களா? வித்தியாசமான கெட்டப்ல கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெரிய முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு அவங்க தானே? ஆமா சார், அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்ல. பின்ன திருடனுங்க. திருடங்களா? திருட்டு தீவிரவாதிங்க. திருட்டு தீவிரவாதிகள்? ஆமா சார். நீங்க போலாம். அவனுங்களுக்கு தெரியாம உள்ள விட்டு போட்டேன். இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது, என்னுடைய வேலை காலி. விடவே மாட்டேன். அவங்களை எப்படியாவது தனியா தேடி கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுவேன். எனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்டு.
ஓ கேஸ் கேஸ் எல்லாம் கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. எஸ் சார். போ. ஏய், செக்யூரிட்டிக்கு இங்க என்ன வேலை? கீழே போ. எஸ் சார். அவ்வளவு வீசியா நான் போயிருவேனா? எங்கவன் வர மாட்டிக்கிட்டா சார் என்ன பிரஸ் பண்ணுங்க சார், பிரஸ் பண்ணுங்க. உன்னை கீழே தானே இருக்க சொன்னேன். ஆமா. ஏன் மேல வந்த? போ கீழே. பிரெட் ஜாவு கத்தி ஒண்ணு இரு அடுத்து என்ன எங்க உன்னை விட மாட்டேன், வரேன்டா. சார் நான் 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணனதே இல்லை சார். சார் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ப்ளீஸ் பிளஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். டேய், என்னடா புரோட்டா போடுற? யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் போட்டு காமிக்கிறேன் பாரு. என்ன அது? சால்ட். ஹை ஓ ஹை ஓ ஹை. புரோட்டா இப்படியே போடுவாங்க? இது ஏ ஸ்டைல்ரா. ஓ ஸ்டைல்ல போட்டு காமிக்கிறேன் பாரு. ஃபிங்கர் சிப்ஸ் ரெடியா? ஒரு நிமிஷம். ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. என்னடா இங்க கூத்து நடக்குது? ஐயோ முதுகுலமா தெரியுதே. வந்து சொல்ல வாடா போடா. என்ன அக்கப்பூர் பண்றாங்க உள்ள. ஏய் நான் வர்ற வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். என்ன சேட்டை பண்றானுங்கப்பா. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆமா அந்த விசிக்கு நடப்பான எங்க அந்த குள்ளப்பைய? அவள் தனியாக இருக்கும் வரையில் அந்த அழகான வாலிபன் உள்ளே நுழைந்தான். என்னது பொம்பளை அலற சத்தம் கேக்குது? என்ன விடு சாரு, என்ன வேலையா வந்திருக்கா? என்ன விடு சேட்டை பண்றாங்க. 10 உள்ள வித்த மாதிரி ஆகிட்டாங்களே. நீ உள்ளே கடை வெளிய வந்த நீ பிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பீடிக்கு தீப்பெட்டி இருக்கா? டேய் நீ அப்புறம் வெளிய வந்த? மடையா, இந்த கதவு முன்னே அந்த கதவு மூட வேண்டாம். வலி மாறு. வெரி வெரி பிஸி. அடி நில்லா. அட இங்க வந்தாய போறடா டேய். வாங்கடா. டேய் நில்லுடா, வாங்கடா. கண்ணு கட்டுது கை கட்ட மாட்டேங்குது. டேய் உங்களை அரெஸ்ட் பண்ணதானே எனக்கு ப்ரமோஷன். கதவு திறங்கடா. வாங்கடா இங்க. தப்ப முடியாதடா நீ. கதவை உடைச்சிட்டு வந்து உங்களை பிடிக்கிறேன்டா. சார் இன்னொரு வாட்டி பிளஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். வெளிய போ. ஐடா தண்ணி அடிச்சாச்சுனாவே தலகால புரியாம எல்லாரும் தலகையில நிக்கிறீங்க. எப்போ பண்ணலங்கடா? வசந்தி, ஏண்டா கீழையும் காலுதான் தெரியுது. ஆடி வர்றதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். தாராளமா முடிச்சுக்கலாம். யார் வேண்டானது? கொஞ்சம் இருங்க, காயத்ரி கூப்பிடுறேன், சொல்லிட்டு போ. டேய், என்னடா இது? இது பீரோங்கய்யா. அது எனக்கு தெரியாது. போயிடாங்க. வைங்கடா வேமா வைங்கடா. ஆமா, இது எங்க கொண்டு போறீங்க? இது புது பீரோவை உள்ள வைக்க சொல்லிட்டு பழைய பீரோவை கொண்டு போய் சொன்னாங்க. யாரு? கொச்சம்மா. கொச்சம்மாவா? இல்ல சின்னம்மா.
சின்னம்மா அதாங்க வசந்தி அம்மா. வசந்தி அம்மா ஏயா அப்படி ஐயா குழப்புற? உங்க பொண்ணு தாங்க ஐயா. ஏன் பொண்ணா? அப்ப கொண்டு போங்க. காயத்ரி இதோ உள்ள. உள்ளயா? இல்லங்க சமயக்கட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்ல வந்தான். தூக்கி தொடாம தூக்கியா? சிவாஜி பத்மினி போட்டோங்க. விஜய் அகாடமி போஷங்க. கமலஹாசன் சிம்ரன் ஸ்டில்லுங்கோ. டேய் அத பார்த்தாங்கல. மூடு நகர தீர் போலாம். பாத்துடா போலாம்.